பாத்தீங்களாங்க உங்க மருமகளை மருமகன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவீங்களே, இப்ப ஆடுங்க பாக்கலாம். அவ ஊரை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு தெரியுறாளுங்க, இவ கதவை பூட்டிக்கிட்டு ரகசியமா சம்பந்தம் பேசுறாம்ல. ரகசியமா ஆளோ சைஸும். அந்த காலத்துலலாம் பெரியவங்களை கூப்பிட்டு சம்மந்தம் பேசுவாங்க, அனுபவப்பட்டவங்க. நீங்க வந்து பேசி முடிவு பண்ணுங்கன்னு. அந்த காலத்துல நம்ம சொல்றத சின்னவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா? சின்னவங்க சொல்றத நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. அதுவும் கூட அவங்க எங்க சொல்றாங்க, மூணாவது மனுஷங்க சொல்லி தெரியற மாதிரில இருக்கு. நீ சொல்றதும் சரிதே. பெரியவங்கன்னு எதுக்கு இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியல. வரட்டும் இன்னைக்கு நம்ம மருமக, அவள்கிட்ட ஒண்ணுல ரெண்டு கேட்கறனா இல்லையான்னு பாரு. எங்க மருமக வந்துட்டாங்க. தெரியுது. ஏமா மருமகளே, உனக்கு இத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இல்ல இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறதுன்னு இப்படி நீ எங்களை கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. புரியுற மாதிரி சொல்லுங்க. நானே இப்பத்தே வந்திருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் மாமா? போது நிறுத்த மருமகளே. எத்தனை தடவை திருப்பி ஈஸ்வரியோட பேசாதன்னு. அவ நம்ம குடும்பத்தை மதிக்கவே மாட்டா. நீ என்னமோ அவதான் வேணும்னு அவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏன் மாமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க உங்களுக்கும் மருமக தானே மாமா. இப்படிலாம் பேசாதீங்க மாமா. என்னடி எப்படி பேசாதீங்கன்ற நீங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? நாங்க சொல்றது இன்னைக்கு நான் நீ கேட்டிருக்கியா? நீ சொல்றது மட்டும் எதுக்கடி நாங்க கேட்கணும்? கூடாதுன்னு சொல்லி அவளோட பேசி இப்ப அவ கதவை பூட்டிக்கிட்டு சம்பந்தம் பேசுறாம்ல, பூட்டிக்கிட்டு. ஐயோ நெஞ்சே வலிக்குதே. என் கிழவனுக்கு கிழவிக்கு என்னாச்சு? அல்ல அந்த கிழவனையும் கிழவியும் அப்படி மெண்டல் பிடிச்ச மாதிரி பேசுறாங்களே, எனக்கு பயமா இருக்கு மாமா. நெஞ்சு வலிக்குது மாமா. நல்லாத்தனமா இருந்தீங்க நேரம். உங்கள் மருமகளை நீங்கள் கொஞ்சம் எப்படி? ஐயோ நெஞ்சு வலிக்குதே, நீ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேருங்க. நல்லா இருக்க கிழவி இப்படி பேசுகிறாங்களே, மனசு தாங்களையே. மருமலை மன்னிச்சிருமா. அவ பானு சொல்றதை கேட்டுக்கிட்டு உன் கூட சண்டை ஓட்டே பருப்பு உனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. எல்லாம் என்னால தாடுமா. உன் புருஷனுக்கு தெரிஞ்ச எனக்கு கொன்னே போட்டுருவானேமா. ஐயோ மாமா, ஐயோ நான் சேர்த்து போயிருவேன் பிள்ளைய மாமா. அடியே கூறுகட்ட குப்பமா, போடி போய் தண்ணி கொண்டாடி. அவன் நெஞ்சு வலியில் துடிச்சிட்டு இருக்கா, தண்ணியாவது கொண்டு வந்து கொடுப்போம்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. போடி, எல்லாம் சொன்னாத்தையும் செய்வா. இதோ போறீங்க. ஏங்க என்னங்க தண்ணி? மருமலுக்கு நீ தாண்டி கொடுக்கணும் குருளி. இது கூடவா நான் சொல்லி கொடுக்கணும்? என்னடி 2 பிள்ளை பெற்றிருக்க கூறுகட்டவளா இருக்க? சரி கத்தாதீங்க, என்னைய உங்களுக்கு கத்த தெரியும், தள்ளுங்க. அத்தை போதும் இப்ப யார் சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க, என்னத்தையும் நடந்துச்சு? மறுபடியே அதே அம்மா கேட்குற அந்த பாடு இருக்கல, அந்த பாடு வந்து உங்க மருமக ஈஸ்வரி அக்கா வீட்டில் இருக்கா. ஆனால் அந்த அக்கா உங்ககிட்ட பேசாமலே கதவை பூட்டிக்கிட்டு மயிருக்கு சம்பந்தம் பார்க்குறாங்கன்னு சொன்னா உங்க மாமனாருக்கு உடனே கேட்டது கோவம் வந்துருச்சுமா. எனக்கும் கோவம் வந்துருச்சு. நீ வரட்டும் கேட்போன்னு இருந்தோம். நாங்கள் ஒரு முட்டாளு, நீ வந்ததை கேட்டுட்டோம். கொஞ்சம் பொறுத்து கூட கேட்டு இருந்திருக்கலாமா? பாவம் எங்களால் உனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. எத்தே நீங்க சொல்றது உண்மையா? ஆமாம்மா மருமகளே, சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். மருமகளே எங்கப்பா போற? எத்தே விடுங்கத்தே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா நீ போதுமா, தேவையில்லாத சண்டை வேண்டாப்பா மருமகளே, இருமா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க கம்மனு கடங்க, நான் பாத்துக்கிறேன். இவ ஒருத்தி லேசா பிடிச்சு தள்ளோன்னே பொத்துன்னு போய் விழுந்துருவா. எந்திரிச்சு வாடி. ஐயோ எந்திரிக்க முடியலையே, எந்திரிச்சா நான் ஏன் அப்படி கடக்க போறேன்? இது சரியா வராது. நீ எந்திரிக்கிற மாதிரி தெரியல, உன்னை இழுத்துட்டு போயிட வேண்டியதே. வாடி. ஏண்டி கேக்கால நினைச்சு உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியோ? நான் இருக்கேன்டி என் பிள்ளைகளுக்கு. எவளாவது இனி என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு மிரண்டு போகணும். இன்னைக்கு உனக்கு கொடுக்குற குண்டல இன்னைக்கு விளக்க மாத்த கட்ட பிஞ்சிச்சிடி வந்து இருக்குடி உனக்கு. இனி நான் பேச மாட்டேன், இந்த விளக்குமாறு தாண்டி பேசும். எம்பிட்டு தைரியம் இருந்தா என் அக்கா பிள்ளையிலேயே தப்பா பேசியிருந்திருப்பேன். வந்துகிட்டே இருக்கேன்டி பானு, எழுதி வச்சுக்க. இது என்ன நம்ம கவிதா குரல் மாதிரி இருக்கு? ஐயோ யாரோட சண்டை இழுக்கிறான்னு தெரியலையே.
எம்பிட்டு திமிரும் தென்னாவட்டும் இருந்தா என் பிள்ளையில பேசியிருப்பா. கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாலும் அடியே பானு, நீ பானா இருந்தா என்ன, ஆயா தலையில கிடக்குற பேனா இருந்தா எனக்கு என்னடி? என் பிள்ளையில பேசுறதுக்கு நீ வருத்தப்படணும், வருத்தம். ஐயோ, ஊர்வம்பை இழுத்துட்டாளுடா யாரோ, யாருன்னு தெரியலையே. கவிதாச்சத்தை வேற கேட்டுச்சு. என் மாமனார் மாமியார் இப்படி ரோட்ல தரன்னு இழுத்துட்டு கிடக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி நம்மளும் ஓடுவோம். ஐயோ, நினைச்சாலே வயிற்ற கலக்குதே. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஓடவும் முடியலையே. அப்பா, அடியே கவிதா நில்லுங்கடி. அடியே அங்கம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியுமானா சொன்னா தானடி தெரியும். வந்ததுல இருந்து தெரியுமான்னு கேக்குற, சொல்ல மாட்டேறியே. நம்ம என்னடி சொல்றதுக்கு முன்னாடியே வாயை பொழந்துட்ட. சரி விடு, சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஷாக்காவ? முன்னாடி ஆனா என்ன, பின்னாடி ஆனா என்ன? நம்ம ஈஸ்வரி மைய சின்னதரா இருக்கான்ல, அவ ஊரெல்லாம் பொண்ணுதடி. ஒருத்தையும் பொண்ணு கொடுத்தானா? ஆனா பாரு, இப்போ ஒருத்தர் இருந்து கட்டினால அத்தை மாலை கட்டியிருக்கேன். அந்த பிள்ளை கோணம் அப்படி கோணமா. சீதா மட்டும் பொண்ணு கொடுக்கலன்னா சின்னதரைக்கா யாரு பொண்ணு கொடுத்துருப்பா? தொலைஞ்சு போடியாங்கிட்டு பொய்யும் பிராடம் பேசிக்கிட்டு தெரியறவளே. செத்துக்கிட்டு போயிடப்போறா, கொலைகேசல உள்ள போயிருவ. ஏக்கா வேணாக்கா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ என்ன பேசணும்னு உனக்கு தெரிஞ்சா நீயே 4 சாத்து சாத்துவாக்கா. விளக்கமா திறந்துக்கிட்டு வந்து சாத்துவாக்கா. நீ விட்டுருக்கா. இவள் அப்படியெல்லாம் விடக்கூடாதுக்கா. அப்படிலாம் விடுறனால தானக்கா இவ 1க்கு 2ஆ பேசுறா. கண்ணுக்கு அது முக்கெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு தெரியுறா ஊருக்குள்ள. ஏக்கா ஈசக்கா, உனக்கு கோடி புண்ணியமா போகும். நங்கச்சிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துக்கா. ஏக்கா நான் வந்து நிக்கலே, நம்ம சின்ன தலைக்கு பொண்ணு கொடுக்கல, சீதா கொடுக்காட்டி யாரு கொடுப்பா அப்படின்னு மட்டம் பேசிக்கிட்டு இருக்காக்கா. சரி விடுடி, பேசினா பேசிட்டு போறா. அதுக்காக அடிக்கிறதே மருந்தாகுமா? விடுறி அவளை. ஏக்கா என்னக்கா புரியாம பேசிட்டு இருக்க? அவன் உனக்கு மட்டுமா பிள்ளை? எனக்கும் பிள்ளை தானே. எனக்கு இருக்க பாசம் கூட உனக்கு இல்லையா? நம்ம பிள்ளைய ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. விட்ரி, இன்னைக்கு நம்மள பேசுறவங்கள நாளைக்கு ஊரே பேசும். அதுக்காக நீ அவளை அடிச்சு கொண்டு என்ன விட்டுறாத, விடு. ஈசு என்னமாச்சு? என்ன நல்ல நேரத்துல வந்து என் வயிற்றுல பாலை வாத்திய. இவளை பாருங்க, நீ அவளை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கறேனே, இவளை வீட்டுல கூட்டு வந்து விட்டுட்டு போங்கனே. என்னை விடுனே, உனக்கு ஒண்ணும் தெரியாதுனே, என்னை விடுனே. ஆறுமுகானே, கோடி புண்ணியா. ஏம்மா கேன்னு சவுண்டு கேட்டுச்சே? ஓ, உனக்கு தெரியுமா? சண்டை ஓடுற மாதிரி கேட்டுச்சுமா? ஆமாய்யா, கவிதா வீட்டை பக்கம் சத்தம் கேட்டுச்சு. கவிதா வந்தானே கேட்போம். ஏம்மா பானு, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சேம்மா, சண்டை ஓடுற மாதிரி. உனக்கு தெரியுமா? நம்ம அம்பிட்டு கத்துவோம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கிழவனுக்கு ஒரு வாரத்தை காதல விழுகாது. சண்டைனா மட்டும் எங்கிட்டு கடந்து காதல விழுகுமோ தெரியல. சரி, சண்டைன்னு தெரியும், என்ன சண்டை யாருக்கு சண்டைன்னு தெரியாது. சரி அடிச்சு விடுவோம். ஐயா, அது வந்து கவிதாவுக்கும் எனக்கும் சண்டையா? உனக்கும் கவிதாளுக்குமா? என்னம்மா சண்டை? பின்ன என்னையா, எனத்தினாலும் ஒன்று சொல்லு வம்பளுத்துக்கிட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேனா? விளக்கு மாத்த எடுத்துக்கிட்டு போய் வெளுத்து வாங்கிட்டேல. நான் என்ன லேசுப்பட்டாளா? அந்த கிளி கிழிச்சனே, அடிச்ச அடியிலையும் பேசின பேச்சிலையும் மயங்கி விழுந்தவ எந்திரிக்கவே இல்லைல. என்னடி சொல்ற? நீ அடிக்கிற வரைக்கும் அவ பேசாமலா இருந்தா? அவ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆளே இல்லையே. ஆமா, நீங்க போய் பாத்தீங்க, நான் தான் அடிச்சேன்னு சொல்றேன். அப்புறம் நம்பாம இருந்தா? சரி, நான் வாரேன். இவ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. என்ன நடந்துச்சோ அந்த பக்கம் போனாத்தே தெரியும். ஆமா ஆமா, சும்மா தானே இருக்கீங்க, போங்க அந்த பக்கமா போய் விசாரிச்சுட்டு வாங்க. இந்த போறேன். எதுக்குன்னு இப்ப நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி இருந்திருப்பேன். ஏன்னு இப்படி பண்ணீங்க? ஏக்கா, அவ பேசினது நம்ம பிள்ளைய பத்தி, நீ இப்படி பண்ற பத்தியா? உன் பிள்ளை மேல உனக்கு பாசமே இல்லையா? பாசம்லாம் இருக்குடி, அதுக்காக தெருவில் இழுத்து போட்டு சண்டை போட சொல்றியா? அவ குணமே அப்படித்தானே தெரியும்ல. பேசினா பேசிட்டு போறா, விடு.
என்னையால அப்படி விட முடியாதுக்கா. எனக்கு அவளை நினைச்சாலே ஆத்திரமா வருதுக்கா. கருமா அவளாம் பொம்பளையா? சீ. கோவப்படாத கவிதா, நான் பானோட வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், நான் சத்தம் போட்டு வைக்க சொல்கிறேன். அப்போத்தே அவளை திருந்துவா. ஆஹா, அவளாம் திருந்த மாட்டானே. நீங்க இப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? உலகமே அழிஞ்சாலும் அவ திருந்த மாட்டான். சரி கோவப்படாமல் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். ஈசு வாரேம்மா, கவிதா போயிட்டு வரேன். இருங்க நீ கவிதா பால் பீச்சிடுவா. இப்போ டீ போட்டு தரோம், குடிச்சிட்டு போங்க. இல்லைம்மா இருக்கட்டும். கவிதா வாரேம்மா, எதுக்குமே கோவம் மருந்தாகிறாதுமா. இப்போ நீ கோவப்பட்டு சண்டை போட்டதுனால என்ன கிடைக்குது? நமக்கு தான் அசிங்கம். எதுக்கு? பேசுகிறவ பேசிட்டு போட்டோம். இன்னைக்கு பேசுகிறவள நாளைக்கு ஊரே பேசும். எதுக்கு? விடு, நீ வாட்டில் இரு. அப்புறம் என்னன்னு இருந்து இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போத்தே ஒரு அண்ணன் தங்கச்சி ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது போக பிள்ளையும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது அவளுக்கு பிடிக்காம அப்படி பேசுகிறா பார்த்தீங்களானே. யாருக்குன்னே மனசு கேட்கும். ஏன் முன்னாடியே எங்கள் அக்கா பிள்ளையில தப்பாக பேசுகிறானே. இன்னைக்கு எப்படி இருக்கும்? கேட்டுவிட்டு ஒரு நிமிஷத்தில் மூச்சே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. விடு கவிதா, பார்த்துக்கலாம். சரிண்ணே, நீங்கள் எதுவும் நினச்சிக்காம பார்த்து போங்க. ம் சரிம்மா, நான் வாரேன். அது என்னக்கா பேச்சு? அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் அப்படிதாக்கா பேசியிருக்காளுங்க. விட்ரி, அவளே வயிற்றுச்சல பேசுகிறா. நம்மளும் கூட சேர்ந்து பேசுனா அவளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? சரி, நேரமாகுது. நீ அதவே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம வா, அந்த பாலை பீச்சு. எல்லாரும் பால் வாங்குறக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. சரிக்கா. சரி, நான் போய் செம்பை எடுத்துகிட்டு வரேன். ம் சரிக்கா. அம்மா, என்னம்மா செய்கிற? இல்லடி ராதிகா, காலையிலே உங்கள் அப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ண சொன்னார். எங்கே? எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கே நேரமாகி போச்சு. அப்புறம் வந்தோம், சாப்பிட்டோம், இருந்தால் தூங்க போகையில் பேச போகிறோம். அதே ஃபோன் பண்ணலாமேன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசிட்டு தூங்கினா அவருக்கும் நிம்மதியாக இருக்கும்ல. ஃபோன் பண்ணட்டுமா? என்னம்மா கேள்வி? ஃபோன் பண்ணுமா? அம்மா ஸ்பீக்கரில் போடுமா. ஹலோ சீதா. ஹலோ, இந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். ஏ தங்கம் மூணு என்ன செய்யுதுக்க? இருக்கும்பா. சரிம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. சரிம்மா. சின்ன பொண்ணு, உங்க அத்தை என்ன சொன்னாங்க? அப்பா, அத்தை உங்களை கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்கப்பா. அப்படியா? சரிம்மா. அப்பா வரும்போது உங்களுக்குலாம் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் வேணாங்க. என்னத்தை வாங்கிட்டு வர போறீங்க? காசு இல்லாத நேரத்துல கல்யாணம் வேற வச்சிருக்கோம். பேசாம வாங்க. நீ சும்மா ரீ, பிள்ளைகிட்ட தானே கேட்குறேன், நீ என்ன குறுக்க பேசுற? அப்பா சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வாங்கப்பா, போதும். வேற எதுவும் வேண்டாம். ஆமாப்பா. அப்பா, கொஞ்சம் சாக்லேட் சேர்த்தே வாங்குங்க. நம்ம அத்தை வீட்டுக்கும் கொடுப்போம். சரிம்மா. எங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே சீதா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்க. பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுருச்சுகளா? எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்க. சரி, அப்ப பிள்ளைகளை பூரா போய் தூங்க சொல்லு. நாளைக்கு எல்லாத்துக்கும் வேலை வெட்டி இருக்கும்ல. சரிங்க. எனக்குமே காலையில எந்திரிச்சு பிள்ளைகளுக்குலாம் சமைச்சு கொடுக்கணும். தூக்கம் வர மாதிரி இருக்கு. சரி, நாளைக்கு கூப்பிடுறீங்களா? சரிம்மா. போதுமடி வாயை பார்த்தது. போய் எல்லாரும் படுத்து தூங்குங்க. ராதியா, நாளைக்கெல்லாம் காலேஜ் லீவ் போடணும்னு நினைச்சின்னு வச்சுக்க, தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு போடைய பார்த்துக்க. ஒழுங்க மரியாதையா தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சு காலேஜுக்கு போறதுக்கான வேலையை பாரு. சின்ன பொண்ணு, நாளைக்கு நீ நானும் போய் புடவை கடையில் போய் 4-5 புடவை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இனி தொடர்ந்து அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட நல்ல புடவையே கிடையாது. அதனால் போய் ஒரு 4-5 எடுத்துக்குவோம். காலைல உங்கள் அப்பா காசு போட்டு வரோன்னு சொன்னார். ஏம்மா காசு இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணுற? உன் சேலையே நான் கட்டிக்கிற மாட்டேனா? ஆமாம், கட்டுறீங்க நீங்கள், போங்க. அந்த காலத்து சேலையே அந்த காலத்து மனுஷி கட்டுறாளாம். ஏம்மா, அப்போ எங்களுக்குலாம் எடுத்துற மாட்டியா? உங்களுக்கு இல்லாததா? வேணுங்கிறத எடுத்துக்கோங்க. யாரு வேணாம்னு சொன்னது? ஆனா இப்ப இல்ல, உங்க கல்யாணத்துக்கு. அவ கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்கறதே கடைசி. இனி என்கிட்ட எல்லாம் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. கேட்டால் நாளாம் செய்ய மாட்டேப்பா. சரி, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் போய் தூங்குறேன். சரி போ. சத்தி, குடிக்க வாட்டர் கேன்ல தண்ணி கொண்டு போய்க்கடி. அப்புறம் பேய் மாதிரி நடமாடிக்கிட்டு தெரியுற நீ நைட்ல, சொல்லிட்டேன். சரிம்மா. சின்ன பொண்ணு, உனக்கு பிடிச்ச புடவையா நல்ல புடவையா நான் நச்சுன்னு எடுத்து வச்சுக்கிறோம், சரியா? ரொம்ப அதிகமான விலைக்கு எடுக்காத, கம்மியான விலைக்கு எடுக்காத, நார்மலாகவே எடு. அதிகமாக எடுத்தோம்னா
இன்னும் எல்லாத்துக்கும் துணிமணி அப்புறம் கல்யாணத்துக்குலாம் எடுத்து கொடுக்கணும், கட்டுப்படியாகாது. கம்மியாக எடுத்தேன்னா சேலை ரொம்ப நாளைக்கு உழைக்காது. நல்லதாக ஒரு 4 நச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டை தைக்க கொடுத்துடலாம் அப்படியே கையோட போய். சரிம்மா, சரி நீயும் போய் தூங்கு போ. எங்க காலையில் சீதா மருமக 3 பேரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? என்ன சொன்னா? அவர் சிவா இருக்கார்ல, சின்ன பொண்ணு அப்பா, அவர் வெளிநாட்டிலேருந்து இன்னும் 1 வாரத்தில் வர்றாரா, வந்ததும் கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொன்னாராம். அப்படியா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் சரி நல்லபடியாக வச்சுக்குவோம், அவர் வந்த மறுநாளே நல்ல நாள் இருந்தால் அன்னைக்கே கூட வச்சுக்கிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்படியா? ஏன் ஈசு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம அவங்க 3 பொம்பளை பிள்ளையும் நம்ம 3 பயல்களுக்கு கட்டி வச்சா எப்படி இருக்கும்? அதெல்லாம் முடியாதுங்க. உங்கள் ஆசைக்காக தான் உங்கள் தங்கச்சி மகளை நம்ம வீட்டு மருமகளாக கொண்டு வர்றதுக்கு நான் சம்மதிச்சேன். இல்லாட்டி நான் ஒத்துக்கிறவே மாட்டேன், பார்த்துக்குவோங்க. ஈசு ஈசு, இம்புட்டு நேரம் நல்லா தானே இருந்த? ஐயடுங்க சொல்லிட்டேன். கேட்குறவ கேனச்சியா இருந்தால் தலையில் தபேலா வாசிப்பாங்களாம், அந்த கதையாக இருக்குது. போனா போகுதுன்னு சரி ஒருத்தியை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா 3வது பையலுக்கும் 3வது மகளை கொடுத்துட்டா அப்போ ஏன் அன்னை மகள் எங்கே போவா? ரோட்டில் திரிவாளோ? ஈசு என்ன ஈசு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோச்சிட்டு போய் தரையில் படுத்திருக்க? உனக்கு சொல்லிட்டேன், தரை சேராது, மேலே வந்து மரியாதையாக படு. உங்கள் அக்கறை ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறா? சரி, காலையில் பேசிக்குவோம். இதுக்கு மேலே ஏதாவது பேசினோம்னா வெளியே போய் படுத்துக்குவா. எதுக்கு தேவையா? அமைதியாக படுத்து தூங்குறது தான் நல்லது. ராதிகா நல்லவதே இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக ஏன் அன்னை மகளை நான் விட்டு கொடுக்க முடியுமா? என் கடைக்குட்டிக்கு என் அன்னை மகளை தான் நான் கொடுப்பேன். நான் செத்தாலும் சரி, இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவா, என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியையும் நல்ல வாழ்க்கையும் கொடு. என் பிள்ளை 3 பேருக்குமே நல்ல புருஷன் அமையணும். ஆண்டவா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாற்று. எல்லாருமே நல்லா இருக்கணும், எந்த நோய் நொடியும் இல்லாமல். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் குழந்தை கொடு. உடம்புல பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பிரச்சனையை குணப்படுத்தி விடு. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா இருக்கணும். சரி கிளம்புங்கடி. சரிம்மா, போயிட்டு வரோம். சின்ன பொண்ணு வாமா, நம்மளும் சாப்பிட்டு கிளம்புவோம். சரிம்மா. அடடே வா தம்பி, நேற்று வந்தோம், நீ வீட்டில் இல்லை. நானே உன்னைய பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. கடைசியில் பார்த்தா நீயே வந்துட்ட. பாப்பா உட்காருப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும் த. நேற்று கூட அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க த, அத்தை வந்தாங்கடா, வந்துட்டு சின்னதோரன்னு உன்னையவே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அத்தை. அதனாலதான் சரி இன்னைக்கு காலைல ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு வந்தா, நீங்கள் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே எங்கேயும் போகிறீங்களோ? வரக்கூடாத நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வந்திருக்கலாம், பாவம். ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, நாங்கள் சும்மா அந்த சின்ன பொண்ணுக்கு கட்டிக்கிறதுக்கு புடவையே கிடையாது. சரி போயிட்டு ஒரு 4-5 நல்ல புடவையாக எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிதே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். காலையில் உங்கள் மாமா ஒரு 5000 ரூபா ஃபோனில் போட்டிருக்காரு சின்ன பொண்ணுக்கு. சரி அதில் போய் நல்லதாக 4 புடவை எடுத்துகிட்டு வந்துடுவோமேந்தே கிளம்பணும். அப்படியா? அப்போ சரியான நேரத்தில் தான் தான் வந்திருக்கேன். வாங்க, நானும் வரேன். ஐயோ தம்பி வேணாம்ப்பா, நீங்கள் வேலைக்கு போகணும்ல, கிளம்புப்பா நீ. இல்லை த, நான் உங்களோட வரேன், கொஞ்ச நேரம் பெர்மிஷன் கேட்டுட்டு கூட வர்றேன் உங்கள் கூட. அட என்னப்பா நீ சொன்னால் கேட்க மாட்டேன். சரி இந்தாங்க த. இதெல்லாம் எதுக்கு தம்பி? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு போய் 3வது மனுஷன் மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? எந்த சின்ன பிள்ளைங்க இருக்குது இதெல்லாம் சாப்பிட போகிறது? எத்த பரவாயில்லத்த, வாங்கிக்கோங்க. சரி தம்பி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். சரி த. சின்ன பொண்ணு, காசு போதுமா இல்லை நான் தரட்டுமா? இல்லை தோற, என்கிட்ட இருக்கு. அப்பா தான் காலையில் போட்டு விட்டாரு. நான் வேலைக்கு போயிட்டேன்னா நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அவங்களே பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஞ்ச நாளாக போகலையில, அதனால தான் அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா கொடுத்துட்டாரு, நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் செலவுக்கு. சரிம்மா. தம்பி போகுமா? நாங்கள் 2 பேருன்ட்டு ஸ்கூட்டியில் போகலான்னு நினச்சேன். இப்போ 3 பேர் ஆயிடுச்சு, போக முடியாது. இருப்பா, நான் போய் ஆட்டோவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்.
ஆட்டெல்லாம் எதுக்கு வேண்டாம், நான் தான் கார் வச்சிருக்கேன்ல, அதுலேயே போகலாம் வாங்க. எதுக்குப்பா உனக்கு வீண் சிரமம்? ஏத்த இதில் என்னத்தான் இருக்கு? எங்கள் அப்பாவோட தங்கச்சி, எங்கள் அத்தையை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதில் என்ன எனக்கு சிரமம் இருக்க போது? வாங்க. சரிப்பா வா போலாம். சக்தி, ஒரு நிமிஷம் ஆஃபீஸ் ரூம்குள்ளே வா. எதுக்கு வெற்றி? ஏன்னு சொன்னாதான் வருவீங்களோ? பாடி. சரி நீங்க போங்க, நான் தீட்சா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. தீட்சா பாஸ் கூப்பிட்றாரு, போயிட்டு வந்துடுறேன். சரிடி, ஏதோ நடக்குது. சரி போயிட்டு வா. ஏன்டி என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்? அப்படி இல்லடி, ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணும். பாஸ் சொன்னாரு, நான் மறந்துட்டேன். வந்தால் திட்டு வரல, அதான் டக்கு டக்குன்னு மெயில் அனுப்பிட்டுருக்கேன். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, நீ போயிட்டு வா. சரிடி. சொல்லுங்க வெற்றி. வெற்றி என்ன பண்ணுறீங்க? இது ஆஃபீஸ், இப்படிலாம் பண்ணாதீங்க வெற்றி. நீ சும்மா இரு சக்தி, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? இல்லை சக்தி, இன்னும் டைம் கிடைக்கல. கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது சொல்லிடுவேன். எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா? உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், சொல்லு என்ன பண்ணணும். ப்ராமிஸாக பண்ணுவீங்களா? சொன்னதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. உன் மேலே ப்ராமிஸ். சொல்லு. உங்கள் அம்மா கிட்ட இப்போ நீங்கள் பேச வேண்டாம். அப்புறம் எப்போ பேசணும்? உங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும். அப்புறமா நம்ம கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசிக்கலாம். அது வரைக்கும் பேச மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க. ஸோ மறந்துடாதீங்க. சரி, உனக்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்கிறேன். ஆனால் சொல்லாமல் இருந்துருவேன் மட்டும் நீ நினைக்காத. சேச்சா, நான் அப்படி நினைக்க மாட்டேனே. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது. அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம 2 பேருமே 2 வீட்டு சைடே கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. இருக்குல்ல? இருக்கட்டும். இப்போ ஆஃபீஸ் டைம், நான் வேலை பார்க்கணும். நீங்கள் இப்போ என்னோட பாஸ். அதுக்கு அதுக்கு இப்போ என்னை விடணும்னு அர்த்தம். சரி, ரொம்ப தான் கோச்சுக்கிற. வெற்றி சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடலன்னா என்ன ஊட்டி விட போறியா? ஏன் உங்களுக்கு கை இல்லையா? நீங்கள் சாப்பிட்டுக்க மாட்டீங்களா? ஏன் உனக்கு கை இல்லையா? நீ ஊட்டி விட மாட்டியா? வெற்றி விடுங்க. சரி போடி, கெஞ்சினா மிஞ்சுவ. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்ட வெற்றி. சரி வா, கொஞ்ச நேரம் உட்காரு. ஐயோ போங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பார்க்கணும். சரி, என்னோட சேர்ல வந்து உட்காரு, நீ எப்படி இருக்கன்னு பார்க்கலாம். ஐயோ போங்க வெற்றி. உட்காரி. ஐயோ வெற்றி வேண்டாண்டா. ஒரு தடவை ப்ளீஸ் உட்காரு எனக்காக. முடியாது முடியாது முடியாது. அது நீங்கள் என்னை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் அப்படி அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக உட்காந்துட முடியுமா? நீங்கள் இருந்தால் என்ன, நான் இருந்தால் என்ன, அந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்குறது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த இடத்துல நீங்களே இருங்க. ரொம்ப ஓவரா பண்ணாதடி. சரி வெற்றி, கொஞ்ச நேரம் போய் ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கலாமே. பார்க்கலாம், ஆனால் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். வெற்றி, இப்படியே போனால் ஆஃபீஸை இழுத்து மூட வேண்டியதான். ஒழுங்கா ஆஃபீஸ் ஒர்க்கை பாருங்க, நானும் போய் பார்க்குறேன். சரி, இதுதான் எனக்கு அவகிட்ட பிடிச்சது. அவள் வேலையில் அவள் கரெக்டாக இருக்கா பத்தியா? வெரி குட். அபிமா, நேற்று ஆதி தான் ஃபோன் பண்ணா, நீ பேசிகிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டேன்னு. ஏம்மா சரியாக சாப்பிடலையோ? ஆமாண்ணா, சரியாக சாப்பிடல, அதனால தான். ஆனால் இப்போ ஓகே. ஏம்மா அப்படி பண்ணுற? கரெக்டாக நம்ம தாம்மா சாப்பிடணும். சரிண்ணா, இனிமே கரெக்டாக இருக்கேன். பிரியா, எப்போவுமே அபி கூடவே இரு. அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சரிண்ணே. இப்போ நல்லா தாண்டா இருக்கேன். நீ ஏன்டா என்ன ஒரு பேஷண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுற? அப்புறம் சும்மா பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்க மயக்கம் போட்டு. அப்போ உன் கூடவே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும்ல. நீ பாட்டுக்கு எங்கேயாவது விழுந்து கிடந்தா எப்படி எனக்கு தெரியும்? சரி சரி, கோவப்படாத. இப்போ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட்டு? சாப்பிட்டேன். பொய் சொல்லாத. உன் மேலே ப்ராமிஸாக சாப்பிட்டேன்டா. எல்லா நேரம்லாம் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன். பசிக்கிற நேரம் சாப்பிட்ருவேன், பசிக்கலைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியாவது சாப்பிட்ருவேன். இனிமேல் இருந்து பாரு, பசிக்காட்டினாலும் கூட வாய்க்குள்ள வச்சு திணிக்கிறேன், போதுமா? வேண்டாம் வேண்டாம், கம்பல் பண்ணிலாம் நீ ஒன்றும் சாப்பிட வேண்டாம். பசிக்கும் போதே சாப்பிடு. அதுக்காக பட்னி அதெல்லாம் கடந்துடாத. சரிடா. ராதிகா, சொல்லுங்க சேது.
ராதிகா, இத்தனை நாள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. என்னோட அத்தை பொண்ணு. நான் உங்ககிட்ட பேசுறது, உங்களை வம்பிழுக்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லிட மாட்டீங்களே? கண்டிப்பாக சொல்லுவேங்க. நீங்கள் ஓவராக டார்ச்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா கண்டிப்பாக சொல்லிடுவேன். சும்மா சொன்னீங்க, சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. அதானே பார்த்தேன், பயந்தே போயிட்டீங்க. என்ன பயம் இருக்கணும்ல. அபி, ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணு. நான் தான் ஒன்று கொண்டு போய் வீட்டில் விடுவேன். ஐயோ வேண்டாம்ப்பா, எங்கள் அண்ணன் தெரிஞ்சா திட்டுவான். உங்கள் அண்ணா என் கூட பைக்கில் வரலன்னா தான் திட்டுவார். வந்தாலாம் திட்ட மாட்டார். வா நான் பார்த்துக்கிறேன். டேய், நீ பாட்டில் வீட்டில் மாட்டி அடி வாங்க விட்டாடா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் உன் தங்கச்சியோட பஸ்லேயே வந்துக்கிறேன். சரி, ஓ இஷ்டம்ப்பா. சரி, உனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுல, நீ கிளம்பு. சரிடி, பாய். பிரியா, போயிட்டு வரேன். தங்கச்சி, போயிட்டு வரேம்மா. சரிண்ணே, பார்த்து போங்க. டேய், வர போறியா இல்லை இங்கே நிற்க போறியா?